வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல் தான். சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். 5 நிமிஷம் போதும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மிடிலாக பொடியாக கட் பண்ணிடுங்க. அது கூட ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா வதங்கி விட்டுறட்டும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயோட வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஒன்றா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் குழம்பு தூள் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மட்டன் மசாலா, கறி மசாலா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சோண்டா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்லேயே விட்டு வேக விடுங்க. ஏற்கனவே மட்டன் வேக வச்சுட்டோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாலாம் ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்குறதுக்கோசரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கனாவே போதும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சாப்பாடோட இப்போ சாப்பிட்றப்ப அட்டகாசமாகவே இருக்கும். பாருங்கள் தண்ணியெலாம் சுண்டி நல்லா வத்திருச்சு. நல்லா சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே பாய்.